அம்மா காஃபி எடுத்துக்கோங்கம்மா. மச்சான் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா என்ன? இல்லைம்மா, நல்லா தான்மா இருந்தார். ஊரில் 100 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அவரே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்தார். ஒரு 10 நாள் இருக்கும். 2-3 நாளாக ஆள் வீட்டிலேருந்து வெளியே வரல. அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கதை உடச்சி போய் என்னென்னு பார்த்துருக்காங்க. படுத்த படுக்கையாக இருந்திருக்காப்புல. ரொம்ப காய்ச்சல். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் இங்கேருந்து போயிட்டு வீட்டில் கூட்டின்னு வந்து வச்சு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்போ நல்லா தானே சம்பாதிக்கிற? உங்கள் அப்பாவை கூடவே கூட்டிகிட்டு வந்து வச்சு நல்லா பார்த்துருந்துருக்கலாம்ல. அவர் வரலம்மா. ஏன்? திமிரு. பூ விழுந்துருச்சுடா. அப்பா வந்துட்டார் நினைக்கிறேன் பிரபா. கிளம்புறோம். ஏண்டா அம்மா சாப்பிட்டு போங்கம்மா. இல்லைப்பா, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். டாக்டர் எப்போம்மா டேட் கொடுத்துருக்காரு? இன்னும் 18 நாள் இருக்கு ஆண்டி. உடம்பு பார்த்துக்குமா, போயிட்டு வரேன். சரி வரேங்க. அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. ஊரில் சொந்த பந்தெல்லாம் யாரும் இல்லையாப்பா? இருக்கானுங்கம்மா, எல்லாம் வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. என் கல்யாணத்துக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க. ஆனால் இருந்தாலும் படுத்த படுக்கையாக இருந்தப்ப எவன் வந்து நின்னா? நான் பிரியாவை கல்யாணம் பண்ணது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கலம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷமாகவே வெட்டுவன் குத்தன் ஒரே பஞ்சாயத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. அவரை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருக்கும் போது கூட பிரியா சமைச்சான்ற ஒரே காரணத்துக்காக அந்த சோத்தை கூட வாயில் வைக்கலம்மா. அவ்வளோ கொலவெறி. இதுங்களாம் செத்தாலும் திருந்தாதுங்க. என்ன பண்ணுறது? நீ இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? அப்போ நீ பண்ணுவா. அதுக்கு இல்லடி, நாளைக்கு என் பொண்ணு கேட்கும் எங்கள் அம்மாவை நீ எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. பொண்ணு இல்லை, பையன். பையனா? எனக்கு பொண்ணு தானே வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ? அதுக்கு பிரபா, பிரபா, என் வம்சத்தையே நாசமாக்கிட்டேன். இப்படி கதவு திறக்கலாம். இவன் கதவு திறந்துருவேன். கதவு தோடி, கதவு தோடி. கந்தா,
ஏன் அவ என்ன பண்ணா? நாம என்ன சாதி, அவன் என்ன சாதி? நம்ம வம்சம் வகுத்துல தலைக்க கூடாது. இதை நான் சொல்லக்கூடாது கந்தா. நீ எனக்கு பிறந்த புள்ளலடா. ரோட்ல அனாதையா கிடந்த எனக்கு புள்ளலாத குறைக்கி உன்னை தூக்கி வளர்த்த. நான் இருந்து உன்னை வளர்த்திருந்தா அந்த கத்தி உன் கைக்கு வந்திருக்காது. நான் சாதியை பார்க்கலடா, ஒரு உசுரை தான் பார்த்தேன். இங்க சாதி மனுஷ ரத்தம் சதியில் இல்லைடா, அவனோட எண்ணத்துல தான் இருக்கு. உங்க படத்துல ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருந்தது. நம்ம அப்படியே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம். சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்க இந்த படத்தில். நான் பார்க்கும்போது அந்த பயம் போயிருந்தது. தாட்ஃபுல்லாகவும், ஒரு ஹாரர்னா ரீசன் சும்மா பயமுறுத்தணும்னு இல்லாமல் ஏதோ ஒரு பயம் இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்கிற பயம் தான் லைஃப்பில். ஆனால் உண்மையாலுமே இந்த பயங்கிறது நான் பேயை பார்த்து பயப்படல, அந்த ஜாதி வெறியை பார்த்து தான் பயப்பட்டேன். அதுக்கு இது வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான். தேங்க்யூ சார். ஓகே ஜட்ஜஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சேரன் சார். உருப்படியான படம். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களோட டியூட்டியை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுதான் தேவைப்படுது. நாளை இயக்குனர்கள்னு சொல்லும் பொழுது எவ்வளோ தூரம் ஒரு இயக்குனர் மெனக்கிடுறான், எவ்வளோ தூரம் ஒரு யங்ஸ்டர் வந்து தன்னோட இடத்த பிடிக்கிறதுக்கு மெனக்கடுறான்றது தான் முக்கியமான விஷயம். அந்த மெனக்கடலை இந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப அற்புதம். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த பெரியவராக இருக்கட்டும், ஈவன் அது வந்து நீங்கள் அந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தை டச் பண்ண உடனே எனக்கு அது பரியரும் பெருமாளை ஞாபகப்படுத்தும், அந்த பெரியவரை ஞாபகப்படுத்துச்சு. இப்போ எனக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சு பாருங்கள், அதை ஞாபகப்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு அந்த அப்பா கேரக்டரை வந்து ஒருத்தன் பேசின அந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதிலே நீங்கள் விஷயத்தை சின்ன வயசில் இவன் அப்பான்றான்னா ஒரு வயசானவன் இல்லாமல் அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு இவர் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டார் அப்படின்றது. சார் இருந்து வளர்த்துருந்தேன்னா நான் உன்னை எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் அழகாக கோர்த்துருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது இட்ஸ் ஃபுல்ஃபில்டு ஃபிலிம். குட். ஹாரர் ஃபில்ம் அப்படின்னு நம்மளை லிமிட் பண்ணிக்காமல் அதுக்குள்ளே வந்து ஒரு 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 சோஷியல் டிஸ்கஷன், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குல்லையே, அது வந்து பாராட்டுக்குரியது தான். அதே நேரத்தில் நாம் வந்து கதையை தேர்ந்தெடுக்கின்ற அதே நேரத்தில் அந்த கதையை எப்படி நாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதில் இன்னும் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலான்றதான் என்னுடைய ஒப்பீனியன். போன தடவை நீங்கள் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டெஃபினட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு அதாவது போன தடவை பண்ணதுலேருந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் வந்து அடுத்து நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொடுக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.